अर्धेन किं नवलता ललितेन मुग्धे कृतं विभोः परुषमर्धमितं त्वयेति आलीजनस्य परिहासवचांसि मन्ये मन्दस्मितेन तव देवि जडीभवन्ति. अन्वयப்படுத்தி பார்ப்போம். मुग्धे नवलता ललितेन अर्धेन विभोः परुषम् इदम् अर्धं त्वया क्रीतं किम् इति आलीजनस्य परिहासवचांसि तव मन्दस्मितेन जडीभवन्ति. हे देवी मन्नि. மகாகவி காளிதாசர் என்ன சொல்கிறாரா, ஆலி ஜனசிய, இந்த ஆலி அப்படின்னாக்க பெண் தோழி, ஃபீமேல் அம்பாலை சுற்றி தோழிகள்லாம் இருக்காளாம். அவளாம் கிண்டல் பண்ணுறாளாம். என்னத்தை கிண்டல் பண்ணுறா? நவலத்தா லலித்தேன, உன்னுடைய இந்த அழகான பகுதியினால், அதனால் அம்பாலும் சிவனும் கலந்ததான ஒரு பகுதி. இந்த அம்பாள் பகுதி புதிய கொடி போல் அழகாக இருக்கான். அப்பேற்பட்ட அந்த அழகிய பகுதியினால் விபோஹோ பரமசிவனுடைய பருஷம் அர்த்தம், அந்த இடத்த பருஷம் கடினமான அர்த்தம் பார்ட் இடத்தையும் கிருதம் விலைக்கு வாங்க பெற்றதோ அப்படின்னு அவளை பரிகாச வச்சாம்சி, பரிகாசம் பண்ணுறாளாம். யார்? அம்பாளுடைய தோழிகள் அவளாம் பரிகாசம் பண்ணுறாளாம். அப்பேற்பட்ட அந்த பரிகாசம் பண்ணுறக்கூடிய வார்த்தைகள்லாம் ஊமையாயிடுதான். என்னவாயிடுதான்? ஜடி பவந்தி, ஊமையாயிடுதான். எப்படி ஊமையாச்சு சொல்கிற மகாகவி காளிதாசர்? அம்பாளுடைய மந்தஸ்மிதேன, அந்த புன் சிரிப்புனால அந்த கேலி பண்ணுற வார்த்தை எல்லாம் ஊமையாயிடுதான். ஆயிடுத்தோ மண்ணியே அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மகாகாளிதாசர். அவள் பண்ணுற தோழிகள்லாம் செய்யப்படுகின்ற பரிகாசம் எல்லாம் ஊமையாயிடுத்து. ஏன் அப்படின்னாக்க அம்பாளுடைய முறுவலினால் அந்த மாதிரி ஆயிருக்குமோ மண்ணியே அப்படிங்கிற. அலீஜனஸ்ய பரிகாசவச்சாம்சி தவ மந்தஸ்மிதேன ஜடீபவந்தி இதி மண்ணியே அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். இன்னொரு தடவை சொல்லுவோம் ஸ்லோகத்தை. அர்த்தேன கிம் நவலதா லலிதேன முக்தே கிருதம் விபோஹோ பருஷமர்த்தமிதம் த்வயேதி ஆலீஜனஸ்ய பரிகாசவச்சாம்சி மன்யே மந்தஸ்மிதேன தவ தேவி ஜடீபவந்தி.